அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன லாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாக்லேட் கனாஷ் நம்ம கொரியருக்கு எப்படி அனுப்பலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஸ்டவ் டாப்பில் ப்ரௌனி ரொம்பவே கம்மியான டைமில் நம்ம பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு சில டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட ராகி ப்ரௌனினா ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன்ல கேட்டிருந்தீங்க. ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் கொடுங்க, ரொம்ப நேரம் ஆகுது, 1 hour கிட்டலாம் ஆகுதுன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக 100% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம சாக்லேட் கனாஷ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 100 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அது நல்லா இந்த மாதிரி ஃபைனாக நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வழக்கமாக இந்த சாக்லேட் கனாஷ்க்கு வந்துட்டு 100 கிராம் சாக்லேட்டும் 50 கிராம் ஃப்ரெஷ் க்ரீமும் எடுப்பாங்க. இதுவே நம்ம கொரியருக்கு அனுப்புகிறதா இருந்தால் அது கொஞ்சம் டைட்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம கூட ஒரு 10 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கொரியர் அவங்கக்கிட்ட போய் ரீச் ஆகிற வரைக்கும் அது வந்துட்டு ஓவர் திக்காகாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு வாட்டி குலுக்கிட்டதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். இது மேக்ஸிமம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிக்னஸாக இருந்தால் யூஸ் ஆகலாமே சொல்கிறேன். இது வந்துட்டு நான் எடை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 62.2 கிராம் கிட்ட இருக்குது. 60 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் சேர்த்துட்டு நல்லா குறைவான அடுப்பில் வச்சுட்டு தான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம அடுப்பை இறக்குற வரைக்கும் நம்ம இதை சிம்மில் இதை வச்சுருக்கணும். ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா சூடாகிட்டு லைட்டாக பபுள் மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம சாக்லேட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ அடுப்பில் இருந்து இறக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம இதை பேக் பண்ணி அனுப்பிட வேண்டியது தான். இதுவே நீங்கள் வீட்டில் இல்லைனா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கனாஷ் ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட்டு நீங்கள் 50 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்தாலே போதும், அதுவே சரியாக இருக்கும். கொரியருக்குங்கிறதால எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிராம் எடுத்தால் கொஞ்சம் நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போது அந்த கனாஷ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கான ப்ரௌனி ஸ்லாப் தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ப்ரௌனி ஸ்லாப் வந்துட்டு அரியலூரில் இருக்கிற பூர்ணி சிஸ்டர் அவங்களோட அண்ணனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்க அண்ணன் பர்த்டேக்காக என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு ரொம்ப கிட்டக்க தான் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்களே. ஸோ வீக்கெண்டில் டைம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் உடனே ரெடி பண்ணி அனுப்புகிற மாதிரி இருந்தது. அதுக்கு மேலேனா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்கன்ட்டு டக்கு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வந்துட்டு சூப்பராக செட் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா வந்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு லிங்கராக போட்டுட்டு நம்ம பேக் பண்ணி வச்சிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்ச் ப்ரௌனி ரெடி பண்ணும்போது உண்மையிலே எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருந்தது. நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுன்ட்டு எல்லா ப்ரௌனிஸ் எது செஞ்சாலுமே சரி எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஸ்பெஷலாக தான் நம்ம செய்கிறது. இருந்தாலுமே யார் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரியான பதட்டம் வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு அப்போது. இது வந்துட்டு ஒரு டாக்டர் ஃபேமிலிக்காக கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா நட்ஸ் எல்லாமே லோட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது, நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுன்ட்டு. என்னமோ தெரியல, அந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருந்தது எனக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் பண்ணிகிட்ருந்தேன். எல்லாருக்குமே அப்படி தான் செய்கிறது. டாக்டர் ஃபேமிலிக்குங்கிறதால கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, என்னன்னு தெரியலை. ஸோ வழக்கம் போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். நான் ப்ரௌனி ஆல்ரெடி ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சில பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்குறீங்க ப்ரௌனி அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. நீங்கள் என்னோடய வீடியோவில் போய் பார்த்தீங்கனாலே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அளவுகள் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோ ஏதாவது பார்க்குறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிரும். நான் நட்ஸில் எல்லா டைப்புமே எடுத்திருந்தேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, அக்ரூட் எல்லாமே எடுத்திருந்தேன். எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக பவுடருமே பண்ணி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதை ஓடிஜியில் வச்சு கையோடய சாயங்காலத்துக்கு சாயுமே போட்டு எடுத்துடலான்ட்டு சாய்க்கு ஒரு பக்கம் பால் வச்சாச்சு. அப்புறம் ப்ரௌனி ஸ்லாப் வந்து நல்லாவே வந்து ஆறிடுச்சு. அப்புறமா இந்த சட்டிலாம் என்னென்னா இதை வச்சு தான் நான் ப்ரௌனி ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்துட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். இதை நல்லா தொடச்சிட்டு இதுதான் எனக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த பாத்திரங்கள் தான். அதனால் இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது எல்லாமே மதியானத்துக்கு பேலன்ஸ் உள்ளது, இது எல்லாத்தையுமே இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும்.
ஓகே. இப்போ இந்த சாக்லேட் கனாஷ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கிளாஸியாக இருக்குன்ட்டு. இது நம்ம 60 கிராம் சேர்த்ததுக்கே பாருங்கள் எப்படி இருக்குது இவ்வளோ திக்கா. இதுவே நம்ம 50 சேர்த்துருந்தோம்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஓவர் திக்காக இருக்கும். நம்ம கொரியர்லாம் பண்ணி அனுப்புறதுல அவங்களுக்கு எப்படி போய் சேரும்னு தெரியாது. ஸோ கண்டிப்பாக கொரியருக்கு இந்த மாதிரியான மெஷர்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கவர் இருக்கும் இல்லையா, அந்த கோன் கவர், அதை நான் வந்து 2 யூஸ் பண்ணி நான் அவங்களுக்கு அனுப்பிட போகிறேன். ஏன்னா வந்துட்டு 2 இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்குமேன்னு சொல்லி நான் 2 கவருமே வச்சுருந்தேன். இந்த கவர் வந்துட்டு லாஸ்ட்டாக கடைக்கு போயில மொத்தமாக வாங்கினது 160 ருப்பி என்னமோ. எவ்வளோ பீசஸ் இருக்குதுன்னு தெரியலை, மொத்தமாக இருந்தது. இப்போ கனாஷ் எல்லாத்தையுமே ஃபுல்லுமே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உள்ளே கூடி போகிற மாதிரி ஃபுல்லாக தள்ளிட்டு அதுக்கப்புறமா நான் நல்லா ரப்பர் பேண்ட் போட்டுட்டு சீல் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு கவர் வச்சுட்டு அதையுமே நான் ரப்பர் பேண்ட் போட்டு சேஃபாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு ப்ரௌனி போகிறத விட இந்த கனாஷ் நல்லபடியாக பத்திரமா நசுங்காமல் போய் சேர்ந்துடணுன்னு தான் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. அப்புறம் ப்ரௌனி ஸ்லாப்புமே வந்துட்டு அந்த பாக்ஸுமே எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. நாங்கள் கடையில் போய் தேடி பார்த்தோம். அதுவுமே எப்படியோ ஒரு வழியாக நான் வந்துட்டு பேக் பண்ணி அனுப்பிட்டேன். அது பேக் பண்ணுற வீடியோலாம் எடுத்தேன். ஆனால் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலை. சுத்தமாக அந்த வீடியோவே என்கிட்ட இல்லை. நான் நெக்ஸ்ட் டைம் ஸ்லாப் வீடியோ எடுக்க முடிஞ்சதை எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். வீட்டில் இருந்த அட்டைப்பெட்டியை வச்சு தான் நாங்கள் மேனேஜ் பண்ணி நாங்கள் பார்சல் பண்ணி அனுப்பினோமே. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாகவுமே சேஃபாகவே ரீச் ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஜஸ்ட் நான் ஒரே ஒரு ரேப்லாம் பண்ணலை, பயங்கரமாக ரேப் பண்ணியிருந்தேன். நல்லா 4-5 வாட்டி நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு கொரியரே நான் போட்டிருந்தேன். இப்போ இந்த ப்ரௌனி ஸ்லாப் கூடயே கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸுமே வந்துட்டு இந்த ப்ரௌனி கவர் இருக்கும் இல்லையா, சின்ன சின்னதாக ப்ரௌனி கவர்ஸ் அந்த பிபி கவரில் கொஞ்சமாக போட்டுட்டு அதையுமே டேப் பண்ணிவிட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கூடவே வந்துட்டு பர்த்டே டாப்பர் அப்புறமா நைஃப் எல்லாமே நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இவங்க அவங்க அண்ணனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வீடியோலாம் வந்து எடுத்திருந்தாங்க. அது பார்க்கவே செம்ம ஃபன்னாக இருந்தது. நான் வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்ச்மே நான் வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டேன். எனக்கு மொத்தமாக வந்துட்டு 1 கிலோ கிட்டே கேட்டிருந்தாங்க டாக்டர் ஃபேமிலிக்காக. நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ கிட்ட தான் செஞ்சுருந்தேன். செஞ்சுட்டு அதை நல்லா கூல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி நான் செட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டாக மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பேக் பண்ணுங்கையில் ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அப்பப்போ ரெடியான கையோடு இந்த மாதிரி வச்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே எடை வந்துட்டு கொஞ்சம் கூடவா தான் இருக்குமே தவிர எப்போவுமே கம்மியாகவே இருக்காது. இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டோன்னா கண்டிப்பாக வந்துட்டு வெயிட் கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக தான் வரும். இருந்தாலுமே நான் அப்படியே வச்சு கொடுத்துருவேன். இவங்களுமே ரொம்பவே நல்ல ரிவ்யூவுமே கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கேட்கவும் உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நெக்ஸ்ட் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம இடையிலே பார்த்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சைடில் இந்த மாதிரியான ஹோம் பிஸ்னஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். எல்லா நாள்லேயும் கிடையாது, என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு கூட கொஞ்சம் ஆர்டர் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சுன்னா அது எப்படின்னா நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பயமாயிரும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி சர்க்கரையை பொடி பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டாலே போதும், நம்மளுக்கு ரொம்பவே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த சக்கரை வந்து நான் ஆல்ரெடி பொடி பண்ணது பேலன்ஸ் இருந்தது. ஸோ நான் இது மாதிரி பாக்ஸில் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறமா ஒன் சைடு வந்து டின்னருக்கான வேலைகளுமே நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பக்கம் கறியை வந்து அடுப்பில் வச்சு விட்டுருந்தேன். இப்போ செகண்ட் பேட்ச்மே வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் பிஃபோராகவே தான் வந்து டின்னர் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி வச்சிடலான்ட்டு இதை என்ன பண்ணிட்டேன், நான் கறியை கிழங்கெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு அதெல்லாமே நான் ஓடிஜியில் போய் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்ட தான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அது முங்குற அளவு தண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருங்கன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் ஓவராகவே தண்ணி வச்சுட்டாங்க போல். நான் இது வந்துட்டு மட்டன் கிழங்கு கிரேவி மாதிரி செய்யலான்னு பார்த்தானா இது குழம்பு மாதிரி வந்துருச்சு. சரி இருந்தாலுமே கொஞ்சம் நேரம் நல்லா வற்ற வச்சா ரெடி ஆயிரும்ன்ட்டு நான் அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ளேமில் ஆயிலில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் எப்போவுமே நைட்டு டின்னருக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இட்லி, தோசை அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரேர் தான் சாப்பாடு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக மீந்துருச்சு அந்த மாதிரினா நாங்கள் சாப்பாடே வச்சுருவோம்.
இப்போ இன்றைக்கி வந்து தோசை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தோசை ஒரு பக்கம் சுட்டுட்டு வேலைலாம் அப்படி அப்படியே போயிட்டுருந்து. ஸ்டவ்வெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் எப்படா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படா க்ளீன் பண்ணுவோன்ட்டு இருக்கும் எனக்கு. அப்படி இருந்தாலே பிடிக்காது இல்லையா? எல்லாருக்குமே அப்படி தான். கொஞ்சம் நம்ம இருக்கிற இடம் நல்லா சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வேலை பார்க்கவே பிடிக்கும். ஆனால் எனக்கு அன்றைக்கி ரொம்பவே டயர்டாக இருந்ததால் நான் ஃபஸ்ட்டு நம்ம டின்னரை முடிச்சிருவோன்னு நான் கடன்னு வேலை எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தோசை எல்லாமே ஊற்றி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கலக்கியுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலான்ட்டு கலக்கியுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோலலாம் பார்க்கையில கலக்கிலாம் பார்க்கல எனக்கு அப்படியே ஆசையாக இருக்கும் நம்மளும் அதே மாதிரி செய்யணுன்ட்டு. ஆனால் வீடியோலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிக்கன் குழம்பு எல்லாமே ஆட் பண்ணி செய்வாங்களோ, கலக்கினா நம்ம இப்படி தான் செய்யணுமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் இருப்பேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, நீ சும்மாவே செய் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போலேருந்து நான் இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன். நல்லாவே இருக்குது. அப்புறமா ஒரு வழியாக டின்னர் எல்லாமே முடித்த கையோட ஃபஸ்ட்டு வேலை எனக்கு இந்த மாதிரி அடுப்பை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது தான். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே வந்து க்ளீன் ஆயிரும். அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு கொஞ்சமாக லைசால் அப்புறம் அது கூடவே கொஞ்சமாக தண்ணியுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா டெட்டால் என்ன நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன க்ளீன் பண்ணுவோமோ அதே தான். மற்றபடி அதுக்குன்னு தனியான ஸ்ப்ரேலாம் வாங்குறது கிடையாது. அதெல்லாம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ண கையோடு ரொம்ப ஈஸியாகவே வந்து அழுக்கல் நம்ம ரிமூவ் ஆயிரும். முன்னெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லெமனோட தோல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேனே. இப்போ அதை மறந்தே போயிட்டேன். இப்போ தான் திடீர்னு ஞாபகம் வருது சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோன்னு பாருங்கள், ரொம்பவே அழகாக நல்லா இருந்தது. மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், அப்பாடா ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டோன்ட்டு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, கையோடு போய் படுப்போன்னா முடியாது. கொஞ்சமாக இந்த சாமான்கள்லாம் அப்படி இப்படியே கிடக்கும். காலையில் எழுந்து பார்த்தா நம்மளுக்கு தான் டென்ஷன் ஆகும். அதனால் நைட்டே எல்லாம் வேலையை முடிச்சு வச்சுறது. நைட்டே இந்த மாதிரி கொஞ்சம் அலுப்பு பார்க்காம இந்த மாதிரி வேலைகளை நம்ம முடிச்சிட்டோன்னா காலையில் எழுந்து பார்க்கையில அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்ம கொஞ்சம் டயர்டாக அப்படியே விட்டுட்டோன்னா கூட அவ்வளோதான், காலையில் எழுந்து தலையே வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறமா மறுநாள் காலையில் எழுந்த கையோடையே மற்ற வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் கடைக்கு கிளம்பிட்டோம். கடைக்கு முக்கியமாக வந்தது எனக்கு டின் வாங்குறதுக்கு தான். ஏன்னா நான் ஆஃபர் கொடுத்துருந்தேன் இல்லையா, எனக்கு அதில் அல்ஹம்துலில்லாஹ் 7 ஆர்டருக்கு மேலே வந்துருந்தது. அதில் எனக்கு டக்குன்னு செய்யணுன்ட்டா எனக்கு டின்னு வந்துட்டு எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் டீமோல் பண்ணிவிட்டு செய்கிறதுக்கு. ஸோ டின் வாங்குவோன்னு சொல்லி தான் வந்திருந்தேன். நான் வந்தால் பார்த்தாக்கா டின்னை தவிர மற்ற எல்லாத்தையும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக இந்த கத்தி தான் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன், ப்ரௌனி கட் பண்ணுறது. இதை பார்க்கவும் அவ்வளோ ஜாலியாகிருச்சு எனக்கு, கை கரைச்சிருச்சுன்ட்டு. அப்புறம் ஒரு வழியாக இதையுமே நான் வாங்கிட்டேன். நல்லா பெருசாக இருந்ததில்ல, அதுதான். இதுவுமே வந்துட்டு சின்னதே வந்துட்டு 180 ரூபி கிட்ட. ஆனால் உட்டு வச்சுட்டு இருந்தது, நல்லா இருந்தது சூப்பராக. எதை பார்த்தாலுமே நம்மளுக்கு வாங்கணுன்ட்டு தான் இருக்கும், காசு தான் வேணும். ஒரு சில ஹோம் பேக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி பல்கான பாக்ஸஸ் எல்லாமே எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் ரிப்பீட்டடாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி தான் நான் காமிச்சிருக்கேன். இந்த கடை வந்துட்டு பெரம்பூர் சைடு தான் இருக்குது. பவானி ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கடை பேர் ஃப்ரோசன் அண்ட் டெசர்ட்ஸ் தான் நினைக்கிறேன். முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டான நேமோடு நான் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் தான் இருக்குது இங்கே. அப்புறமா அந்த பர்த்டே டாப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஆனிவர்சரி டாப்பரு, அப்புறமா மேலே அந்த டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே பேக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே. ஆனால் என்ன வழக்கம் போல் நான் வந்தது எதுக்குன்னு மறந்துட்டே நான் பாட்டுக்கு சுற்றிட்டு ஏதோ பார்த்து தேடிட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு வழியாக ஞாபகம் வந்து டின்னை போய் தேடினா எனக்கு தேவையான சைஸில் எனக்கு டின்னு கிடைக்கவே இல்லை. எனக்கு 7 இன்ச்சு ஸ்கொயர் டின் தான் நான் போய் தேடிட்டு இருந்தேன். எனக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரமாக தேடி அங்கே உள்ளவங்களுமே தேடி பார்த்தாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஓரளவுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு. அப்புறமா நான் லாஸ்ட் வீடியோ அந்த ப்ளம் கேக் வீடியோவில் என்னோடய பீட்டரை பற்றி பயங்கரமாக நான் புலம்பி தள்ளியிருப்பேன், என்னோடய புது பீட்டரை பற்றி. அதுலேருந்து ஒயர் ஸ்மெல்லாம் வரும், ரொம்பவே பயந்துட்டேன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே செம்ம பயமாக தான் ஆயிடுச்சு, என்னடா இந்த மாதிரி ஏமாந்துட்டோமா காசு கொடுத்துன்ட்டு. அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அது ஃபஸ்ட் டைம் அப்படி தான் சிஸ்டர் வரும், நல்லா இருக்குன்ட்டு. அதை பார்க்கவும் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அதுக்கப்புறமா இன்னுமே சில ஹோம் பேக்கர்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க, அவங்களுமே இதே மாதிரி வச்சுருக்கிறதா சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு அப்பாடான்னு இருந்தது. கொஞ்சம் பரவாயில்ல, அதை பற்றி கொஞ்சம் நல்ல ரிவ்யூஸ்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாகவுமே இருந்தது. ஆனால் அதுதான் நான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் செஞ்சது அந்த பீட்டரை வச்சேன். ஏன்னா அந்த பவுல் எனக்கு பெருசு இன்னும் நான் வாங்கலை. ஏன்னா கிச்சன் ஃபுல்லாக நாஸ்தி ஆயிடுது இல்லையா, பெரிய பவுல் வாங்கினதுக்கப்புறமா தான் அது பீட்டர் எல்லாமே யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்கேன்.
நெக்ஸ்ட் இது வந்துட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். கடைக்கு போயிட்டு வர வழியிலே கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போல்லாம் அட்டைப்பேட்டியை பார்த்தாலே விடுறதில்ல. கடையில் நம்ம எவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம், நம்ம ஆயிரக்கணக்கில் வாங்குவோம். அட்டைப்பேட்டி கொடுக்க மட்டும் கணக்கு பார்ப்பாங்க ஒரு சில பேர். ஸோ அதனால் அட்டைப்பேட்டியில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறது. அப்புறமா அந்த கடையிலேருந்து என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த பெரிய ப்ரௌனி கட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது 160 ருபீஸ். செம்மையாக இருக்குது. உண்மையிலே இந்த ரேட்டுக்கு இது செம்ம ஒர்த் தான். இது ரொம்ப நல்லா சூப்பராக செம்மையாக இருந்தது. இது நான் ஆல்ரெடி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நைஃப்பில் தான் நான் வந்துட்டு ப்ரௌனி எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை விடவே ரொம்பவே கொஞ்சம் நல்லா லென்த்தியாகவே இருக்குது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இது. அப்புறமா இந்த ரவுண்ட் டின் ஒன்று வாங்கியிருந்தேன் 140 ருபி. இது நான் வாங்கல, என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிக்கோன்னு வலுக்கட்டாயமாக வாங்கி கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறமா மில்க் மேடு, இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா, குக்கி கட்டர், இது வந்து கொஞ்சம் 35 ரூபான்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. லாஸ்ட் டைம் அந்த கடையில் பார்த்துட்டு ரொம்ப ரேட் அதிகம்னு வாங்கலை. இது 5 ரூபா 10 ரூபா கம்மியாக இருக்கே, சரி வாங்கிப்போன்னு சொல்லி வாங்கியாச்சு. அவ்வளோதான், ரொம்பவே கொஞ்சம் கம்மியான திங்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் போனது ஒரு பொருள் வாங்குறதுக்கு, வாங்கிட்டு வந்தது என்ன பொருள் வாங்கணும்னு போனோன்னா அதை தவிர மற்றதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிலிக்கான் ஸ்பேச்சுலாம் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி இருந்தது, அது டேமேஜ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒன்று தான் இருக்குது. அதை வச்சு தான் ஃபுல்லுமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னொன்று இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த குக்கி கட்டர் உண்மையிலேயே நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. அப்புறமா இந்த காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே ஒன்று வந்துட்டு 500 கிராமில் இருக்கிறது 165 ருபி கிட்ட இருக்குது. அப்புறம் ப்ரௌனிக்கு முக்கியமாக இந்த முட்டை எல்லாமே வேணும் இல்லையா, ஸோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ப்ரௌனி செட்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது வந்துட்டு ஆஃபர் கொடுத்த மறுநாள் இது. இந்த மாதிரி அசார்ட்டட் ப்ரௌனிஸில் நான் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் இருந்தால் எனக்கு மொத்தமாக வந்துட்டு ஆர்டர் வந்திருந்தது. ஆனால் அன்றைக்கி ஃபுல்லுமே எனக்கு ப்ரௌனி செஞ்சு எடுக்கக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நான் ஓடிஜியில் போய் வைக்கிறேன், கரண்ட்டு போயிடுது. சரி நம்ம அடுப்பில் வைப்போன்னு வைக்கிறேன், கரண்ட்டு வருது. ஒரே ஆட்டம் காமிச்சிக்கிட்டு இருந்தது. என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு வழியாக இதெல்லாம் செஞ்சு எடுக்கக்குள்ளே உண்மையிலே ரொம்ப போதும்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரேயில் இருக்கிற ப்ரௌனி வந்து நான் அடுப்பில் செஞ்சு எடுத்தது தான். அப்போ தான் டக்குன்னு எனக்கு தோணுச்சு, சரி நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா, சரி நம்ம ஷேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோமே நான் எடுத்திருந்தேன். இந்த டின்னில் இருக்கிறது வந்து நான் அடுப்பில் தான் செஞ்சு எடுத்தேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நல்லா அழகாக கிரிங்கிள் டாப்போடையுமே கிடச்சிருந்தது. இந்த பேட்சஸ் எல்லாமே நான் 1 பை 1 நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அந்த டின்னை ஆற வச்சு செய்யறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் செய்கிறதுக்கான டிப் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த மாதிரி 2 பெரிய பிரியாணி பாட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்ககிட்ட எந்த பாத்திரம் நல்லா பெருசாக இருக்கோ, அந்த மாதிரி சட்டி ஏதாவது பெருசாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் சட்டி வந்துட்டு ஒரு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. அதில் எதுவுமே வைக்க வேண்டாம், அது பாட்டுக்கு ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கட்டும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கிட்ட தான் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னொரு அடுப்பில் நம்ம எந்த சட்டியில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த சட்டியுமே நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட நம்ம ஹைலியே வச்சுருக்கணும். நம்ம எந்த சட்டியில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த சட்டி மட்டும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட, 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஹைலியே இருக்கட்டும். நல்ல ஒரு மாதிரி சட்டி லைட்டாக கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி தீர மாதிரி ஸ்மெல் அந்த மாதிரி வரும் லைட்டாக. அது வரைக்கும் மட்டும் ஹையில் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம சிம்லேயே தான் வச்சுருக்கணும். சரியாக இப்போ அடுப்பை ஆன் பண்ணையில் டைம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு 4 மணி ஆகுது. ஈவினிங் டைம் இது, 4 மணிக்கிட்ட ஆகுது. இப்போ ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. சட்டி ஒரு மாதிரி காயிற மாதிரி வரும். நான் அப்படியே குறைச்சிட்டேன் அடுப்பை குறைச்சிட்டு ஒரு பக்கம் இந்த ப்ரௌனி பேட்டருமே நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் ப்ரௌனி பேட்டர் வந்து ரொம்ப திக்காகுதுன்னு சொல்கிறீங்க. அந்த 2M பிராண்டில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் சாக்லேட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அது ஏதோ கப் லெவல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு அந்தளவுக்கு ப்ராப்பராக தெரியலை. உங்களுக்கு ரொம்ப ஓவர் திக்காகுதுன்னா நீங்கள் வேணால் மாடே வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாகவே கிடைக்கிது. இப்போ ஆல்ரெடி அந்த டின்னில் இருந்த ப்ரௌனியெல்லாம் டீமோல்ட் பண்ணிவிட்டு திருப்பியுமே இந்த ப்ரௌனி பேட்டரை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரௌனி வந்துட்டு ஒரு பாதி வரைக்கும் மட்டும் நான் அப்படியே ப்ளெயினாக வச்சுட்டு மீதி பாதியில் வந்து நட்டல்லா சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா அந்த அசார்ட்டடில் நான் நட்டல்லா ஆட் பண்ண மறந்துட்டேன். மற்ற ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நான் போட்டு வச்சுருந்தேன். அப்புறமா தான் பார்க்கல, இல்லைலாம் நம்ம இந்த மாதிரி நட்டல்லாவை மறந்துட்டோமேன்னு சொல்லிவிட்டு அதையுமே நான் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு அதுக்காக தான் நான் இந்த பேட்டரே தனியாக நான் ரெடி பண்ணினேன். அப்புறம் ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து நார்மலான ப்ரௌனி இதையுமே நம்ம கூட சேர்த்து வைப்போன்ட்டு அதையுமே ஒன் சைடு நான் வச்சுட்டேன்.
இந்த நட்டல்லா ப்ரௌனி நான் தனியாகவே வந்துட்டு ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்தது. இது எப்படி நான் செஞ்சுருந்தேன்னா, அந்த சாக்லேட்டும் பட்டரும் நம்ம மெல்ட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் அந்த நட்டல்லாவும் பட்டரும் நான் மெல்ட் பண்ணி எடுத்தேன். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு செலவு கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நம்ம சொல்கிற ரேட்டுக்கு வாங்குவாங்களான்னு தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்குறதே நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது செய்யல உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான், நம்மளோட இந்த பேட்டர் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட தான் நல்லாவே ப்ரீ ஹீட் ஆகிருக்கும். நம்மளோட ப்ரௌனி டின்னை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து வைக்கணும். ஏன்னா சட்டி பயங்கர சூடாக இருக்கும். நிறைய வாட்டி எனக்கு செமையாக சூடு பட்டிருக்கு இந்த மாதிரி சட்டியில். அதனால் கொஞ்சம் ரொம்பவே பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வைக்கணும். வச்சுட்டு அதில் நம்ம மூடி போட்டுட்டு பக்கத்தில் நம்ம அடுப்பை நம்ம ஆன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். இது நம்ம ப்ரீ ஹீட் ஆகிற டைம் வரைக்கும் மட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி வச்சுருந்தா போதும். இப்போ அந்த சட்டி எடுத்து இதுக்கு மேலே வச்சிடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஓடிஜினா ஃபுல்லுமே வந்து நல்லா அனல்லே இருக்கும் இல்லையா. ஆனால் நம்ம இப்போ சட்டியில் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மேலே வந்து அந்தளவுக்கு வந்துட்டு அந்த க்ரன்ச்சினஸோட கிடைக்க மாட்டேங்குது. நட்ஸ் ஏதாவது போட்டோன்னா அது நல்லா ஓவராக ரோஸ்ட் ஆகாமல் நம்ம போட்டு மேனிக்கே தான் இருக்குது. இதுவே நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 4:15 கிட்ட ஆயிடுச்சு. நான் அதை அடுப்பில் வைக்கக்குள்ள வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து அஃப்லாத்தூனுமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஹோம் பேக்கர் தான் என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக வந்துட்டு ஆர்டர் பண்ணுறவங்க வேறு, எனக்கு இப்போ ஹோம் பேக்கரே நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எங்களை உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. திருச்சியில் இருக்க சபியா சிஸ்டர் தான் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்காக தான் நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ இடையிலே ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்த்துப்போன்னு ஒரு 25 நிமிஷம் கிட்ட தான் ஆச்சு. நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கையில நல்லா அழகாக கிரிங்கிள் டாப் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் சைடில் கூட பார்த்தாக்கா அது கொஞ்சம் ஃபுல்லுமே பேக் ஆகாத மாதிரி இருக்குது. அதனால் நான் திருப்பியுமே நான் மூடி வச்சுட்டேன். இந்த மாதிரி அடுப்புலலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அலாரம் வச்சுக்கோங்க. மறந்துட்டோன்னா அவ்வளோதான், தீஞ்சு போயிடும். இன்னொரு சைடு அஃப்லாத்தூனையுமே அப்படியே விட்டு அவ்வளோதான், இதுவுமே தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா டைமே ஆயிடுச்சு. 7 மணிக்கெலாம் கொரியர் ஆஃபீஸ் மூடிடுவாங்க. நான் இந்த டைமில் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. இந்த டைமில் நம்மளோட ப்ரௌனி வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுப்பு அணைச்சிட்டு நம்ம ப்ரௌனியை எடுத்துட வேண்டியது தான். கரெக்டாக 4 மணிக்கிட்ட நம்ம வந்து ப்ரீ ஹீட்காக நம்ம வச்சுருந்தோம். 4:15க்கு நம்ம வந்து அடுப்பு உள்ள நம்ம இந்த டின்னை வச்சுருந்தோம். இப்போது 4:45க்கெலாம் பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக நம்மளுக்கு பேக்காகி கிடச்சிருச்சு. ஜஸ்ட்டு மேலே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஹீட் பண்ண சட்டியை வச்சுருந்தோம், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த மெத்தடை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஒரு சில பேர் 1 hour கிட்டலாம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அதிகப்படியான ஆர்டர்ஸ் வந்திருந்தது. ஸோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதாவது எல்லாருமே வந்துட்டு இந்த அசார்ட்டட் பீசஸ் தான் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருக்காகவுமே நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இந்த அஃப்லாத்தூன் ஸ்வீட்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ரெடியாகி முடிகிற டைம் தான் வந்துருச்சு. இந்த ஸ்வீட் பற்றி சில பேர் இன்னுமே கேட்டுட்ருக்கீங்க. இது வந்து மும்பை ஃபேமஸான ஒரு ஸ்வீட் இது, அஃப்லாத்தூன். இது ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதோட ரெசிபியுமே நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக பிஸ்தா டாப்பிங்குமே போட்டு எடுத்துட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குமே. இப்போ நம்மளோட இந்த ப்ரௌனி கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துட்டால் போதும், அது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு தூக்கமே வராது. ஸோ அது கட் பண்ணையில் அவ்வளோ நல்லா ஜாலியாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்டவ் டாப்பில் ஒரு வாட்டி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்டவ் டாப்பில் வைக்கிறதுக்கும் ஓடிஜியில் வைக்கிறதுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ரொம்பவே பர்ஃபெக்டாக பேக்காகி கிடச்சிருக்கு. இன்ஷால்லாஹ் கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்லாப் தான் பூர்ணி சிஸ்டர் அவங்க அண்ணனுக்காக ரெடி பண்ணது. இந்த கனாஷ் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப அழகாக ரெடி பண்ணி பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா கேக் கட்டிங் வீடியோவுமே கேட்டிருந்தேன், அதுவுமே அல்ஹம்துலில்லாஹ் ஷேர் பண்ணியிருந்தாங்க.
நம்ம கையால் நம்ம செஞ்சு கொடுத்த ப்ரௌனி எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது பார்க்க அவ்வளோ மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் நிறைவாகவும் இருந்தது. இதோட இந்த வீடியோ எண்டாவது.